ஜாவித், நீங்கள் பார்த்துட்டு ட்ரெண்டோ ட்ரெண்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து இப்போது இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு ரெடீம் கோட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறமா சில எஃப்எஃப் அப்டேட்ஸ், ஓபிடிஎன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. திருப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சொல்லியிருந்த ரெடீம் கோட் வந்து இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அப்படியே போடுங்க. FFPL UED93XRT அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிடச்சிரும். ஸோ வந்து நீங்கள் எல்லாமே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் போட்டு வராமல் இருந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து டைமிங் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டும்தான் ஒரு 12 o'clock போய் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ வந்து அப்புறமா நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோ லீக்கில் வந்து நம்மளுக்கு என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பெட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைமண்டில் அப்புறமா ஸ்கேட் போர்டு அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்கேட் போர்டுக்கெல்லாம் ரெடீம் கோடு கொடுத்தாங்களா இல்லை இந்த ரெடீம் கோட்லேயே நம்மளுக்கு 3மே கிடச்சிடுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3மே கிடச்சிடும்னு தான் நினைக்கிறேன். நான் நம்மளுக்கு 3 lakhs வியூ போனதால தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பார்க்கும்போது ஒரு 3 lakhs போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆமாம் லைக்ஸே அவ்வளோ போயிருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு அது கிடச்சிருச்சு. 3மே கிடச்சிடும் நினைக்கிறேன். போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா தீம் கன்கெலாம் 40% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் தான் நினைக்கிறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெக்டருக்கு, A94க்கு, P90க்கு, ML7க்கு, பேரஃபால்க்கு, ஆக்கு எல்லாமே இருக்குது. அப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வர போகிற தீம்ஸ் தான் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெக்லாரனுக்கு வர போகிற தீம் சாங் அது போயிடுச்சு. அப்புறமா நம்மளுக்கு இது வந்து இந்த பேராஷூட்டு, அதாவது நம்ம இறங்குவோம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த லாபி ட்ரீ எப்படி இருக்கும்னு போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு வர போகிற லாபி ட்ரீ. நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரியல. மெக்லாரனுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. அப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அதாவது நம்மளுக்கு கோல்டு போனால் நம்மளுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் தருவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளுக்கு A94 ஸ்கின் தராங்க, கோல்டு ஸ்கின். ஆனால் இது வந்து பார்க்க அந்த மாதிரி இல்லை, மேலே வர மணியஸ்ட் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக அது இல்லை. ஏன்னா அட்வான்ஸ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே என்ன கிடைக்க போகுது. எல்லாமே நம்மளுக்கு அப்போ தான் தெரிய போகுது. பார்க்கலாம். அட்வான்ஸ் 21 கோ பண்ண போகுது. எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்புறமா உங்களுக்கு நிறைய இது சொல்லலாம். அப்புறமா நம்மளுக்கு AC56 புது கன் பார்க்க இதை மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கன்ஃபார்மாக தெரியல. நம்ம கிங்ஃபிஷர் கூட வரப்போகுது, மினி யூத் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா மினி யூத் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு அப்டேட் ஆனோன்னு. அப்புறமா நம்மளுக்கு ஒரு 2 MB ஏற்றுற மாதிரி. அப்புறமா நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிங்ஃபிஷர் கொண்டு வந்தாங்க. அப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் என்னன்னு சொல்கிறாங்க. XM8க்கு அப்புறம் ஃபேமஸ் கொண்டு வர போகிறதா ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேமஸ் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? XM8 சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமஸ் நல்லா தான் இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்க. ஃபேமஸ் எக்ஸ்லாம், ஃபேமஸ் எக்ஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபேமஸ் மாதிரியே தான் இருக்கும். XM8 எவல்யூஷன் கன்னை விட ஃபேமஸில் வந்தால் சில பேர் வாங்குவாங்க. XM8 நல்லா தான் இருக்குது. பார்த்தோம். நியூ இன்குபேட்டர் MP5 கன் ஸ்கின் நேம்ஸ் MP5 ஃப்ரோசன் லாவா, ஜங்கிள் லாவா, ரோகு லாவா, மெட்டா லாவா, லாவா ஃபியரம்ஸ். அதுதான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து நம்ம நிறைய வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வெப்பன் இது தான். M60 வந்தது நமக்கு நல்லா இல்லை. MP5னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான். க்ரோனோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது நல்ல மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து பெட்டு டைகர் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்து எடிட்டிங் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வரும்போது நல்லா தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சும்மா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஒரு எமௌண்ட் போட்டு அது குலைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அப்புறமா இதை பாருங்கள்.
இப்படி ஒரு கேரக்டர் வரப்போதே அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று காட்டியிருக்காங்க. எங்கப்பா சொல்கிறேன், இந்த இது கன்ஃபார்மாக நம்ம சொன்ன பார்த்தீங்களா இந்த கன்ஃபார்மேஷனு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமிட்ரி வேகாஸை வந்து நம்ம இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ பண்ணி விடமா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் க்ரோனோக்கும் பண்ணாங்க. சரி, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறமா இதோட பவர் கூட லைட்டாக லீக் ஆகிருக்குது. அது உண்மையாகவே தெரியல. இது பார்த்தீங்கன்னா உன்னோட போஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டி வந்து ஹெல்ப் ஸ்டீமர் ஃபாஸ்டர் யூஸர் ரிகவர்ஸ் ஹெச்பி. அதாவது நம்ம ஏதாவது அலாக் பவர் யூஸ் பண்ணோம்னா அதே லைட்டாக ஏறும் போல். அலாக் பவர் 50 பவர் ஏற்றுனா நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக ஏறும். அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் இது கூட ஆகும், அதாவது 5% எக்ஸ்ட்ராவாக கூட ஏறுமா. அப்புறம் சீக்கிரமாக கூட இது பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு சரியாக புரியல. அது வந்தால் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அதாவது இது அஃபிஷியலாக ஏதோ லீக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறமா இதே மாதிரி ஒரு ஃபீமேல் கூட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டிமிட்ரி வேகாஸ் இல்லை, அது வந்து ஒரு ஃபீமேல் ஒன்று. அதுக்கு வந்து 10 மீட்ரு 15 மீட்டருக்கு தூரமாக இருந்தோன்னு நினச்சிக்கோங்க. அதே ரிவைவ் ஆகிக்குமா நம்ம டீம்மேட்ஸ்க்கு. இது ஒன்று அது நல்ல பவராக இருக்குது அந்த பொண்ணுது. இது என்னன்னு புரியல. இதுவும் ஆனால் ரெண்டுமே ஒரே பவர் தான் இருக்குது. ஒழுங்காக புரியல. இது வந்து நம்மளுக்கு டெஸ்டிங் வீடியோ இருந்தால் புரியும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் அப்டேட் ஒன்றுமே இல்லை. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவை. அது கன்ஃபார்மாக தெரியல நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு. நிறைய லீக்ஸ் வந்துச்சுன்னா போடுறேன். இல்லைனா ஒரு 2 டேஸ்க்கு ஒரு தடவை வீடியோ போட்டுடலாம். ட்ரை பண்ணுறேன் 2 நாளுக்கு ஒரு தடவை. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ரெடீம் கோடோட வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க பார்த்துட்டு எனக்கு அதனால ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்க ரெடீம் கோடு நிறைய பேர் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.